எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலாகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பூஜை பாத்திரம் 1 மாசம் ஆனாலும் கருப்பாக பளிச்சுன்னு இருக்கணுமா, ஒரு பொருள் சேர்த்து விலக்கி பாருங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நாங்கலாம் அடிக்கடி பூஜை பாத்திரம்லாம் விளக்க மாட்டோம். மாசத்துக்கு ஒரு தடவை பூஜை பொருள்லாம் ஒரு மாரி ஏனாதாங்க நானெல்லாம் விளக்குவேன். ஒவ்வொரு ஏரியால வாரம் வாரம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்க ஏரியால அந்த மாரியெல்லாம் சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, விளக்குல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே சிங்கில ஊத்தி விட்டு, அந்த திரியெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம விளக்க ஆரம்பிச்சிரலாம். எண்ணெய் பிசுப்பு அது எல்லாமே போய் நல்லா சுத்தமா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா தனித்தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு பொருள் சேர்த்து பாருங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நான் வந்து சர்ஃப் எக்ஸெல் லிக்விடு தான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த லிக்விடா இருந்தாலும் எடுத்துக்கரலாம். ஏரியலு நெறைய லிக்விடு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம துணிக்கு மிஷினில் ஊற்றுவோம் இல்லையா? அந்த லிக்விடு ஊற்றி நம்ம உப்பு தண்ணியில் தான் நம்ம விளக்க போகிறோம். போர் தண்ணியில். ஒவ்வொரு ஏரியால பார்த்தீங்கன்னா, போர் தண்ணியில தான் நெறைய இடங்கள்ல போர் தண்ணி தான் இருக்கும். இந்த ஆத்து தண்ணி கிடைக்காது. போர் தண்ணியில நம்ம விளக்குனாலுமேவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அந்த லிக்விட பார்த்தீங்கன்னா, கையில ஊத்தி நல்லா அப்படியேவும் எல்லா பூஜை பாத்திரத்துலையுமேவும் படுற மாரி ஊத்தி விட்டுட்டு, நம்ம அந்த புளியும் கோலப்பொடியும் வச்சு தான் நம்ம நல்லா விளக்க போகிறோம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு இல்ல. லேசா விளக்குனாலே போயிருங்க. நல்லா சுத்தமாயிரும். நான் இந்த மாரி தான் விளக்குவேன். நீங்க எந்த மாரி விளக்குறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க விளக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியால தேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் பாஷைய நாங்க மாத்த முடியாது இல்லையா? அதனால பாருங்க, நான் ரொம்ப அழுத்தியெல்லாம் விளக்கல. லேசா தான் தேய்க்கிறேன். அந்த லிக்விட் ஊத்துனனால வலிக்கிட்டு நல்லா போகுமா, போகாதா அப்படின்னுலாம் நீங்க நினைக்காதீங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. புள்ளி புள்ளியா, பொட்டு பொட்டா எதுவுமே இருக்காது. வெயில் அடிச்சுன்னா, வெயில் முகம் படுற மாரி வச்சீங்கன்னா, நல்லா காஞ்சு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வெயில் முகம் படாது அப்படின்னீங்கன்னா, நீங்க சாமி ஃபோட்டோஸு, பூஜை பொருள்லாம் துடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துணி தனியா வச்சுக்கங்க. நான் கர்ச்சீப் வச்சிருக்கேன். அத வச்சு கடைசியில நம்ம துடைச்சுக்கிறலாம். பாருங்க தட்டு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ விளக்கிரலாம். அந்த எண்ணெயெல்லாம் ஊத்திட்டு, இந்த சிங்கில ஊத்திட்டு, லேசா தண்ணியில அப்படியே அலசி ஊத்திட்டு, இந்த லிக்விட ஊத்தி, இந்த புளி, கோலப்பொடி இத வச்சு விளக்குனாலே போதுங்க. நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். கோலப்பொடியில நான் பார்த்தீங்கன்னா, இந்த மாவு பச்சரிசி மாவு கலந்தனால தான் ஒரு மாரி இருக்கு. கோலப்பொடி மட்டும் வச்சு விளக்குனீங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும். இதுவே நல்லாதாங்க இருந்துச்சு பாருங்க. பளிச்சுன்னு விளக்கியாச்சு. இப்போ எல்லா பொருளையுமேவும் நம்ம எல்லாம் விளக்கி எடுத்துக்கிறலாம். ஈஸியா இருக்கும். ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்கணும்னுலாம் இல்ல. உங்களுக்கே தெரியும். நான் ரொம்ப அழுத்தியெல்லாம் விளக்கல. இப்போ தட்டு ஃபுல்லா எல்லாமே விளக்கியாச்சுங்க. இப்போ ஃபுல்லா எல்லாத்தையுமே கழுவி வச்சிரலாம். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில வாரம் பூஜை பாத்திரம் விளக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் வெள்ளிக்கிழமை ஆனா விளக்க ஆரம்பிச்சிரும். எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த பிள்ளை செஞ்சுருங்க. எங்க ஏரியால வெள்ளி, செவ்வாய்லாம் விளக்க மாட்டோம். பூஜை பாத்திரம் எல்லாமேவும். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கமா இருக்கு. விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாலையெல்லாம். இந்த நல்ல நாள் திங்க நாள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமேவும் விளக்கி எடுத்து வச்சுருவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, மாசக்கணக்கா 6 மாசம் ஆனாலும் கூட விளக்க மாட்டாங்க. அந்த மாரியெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா, எனக்கே ஒரு மாரி இருந்துச்சுன்னா, நான் விளக்க ஆரம்பிச்சுருவேன். அந்த மாரி தான் நான் பண்ணுவேன். ரொம்பயும் விளக்காம பூஜை பாத்திரம் ரொம்ப அழுக்கடைஞ்சு போயெல்லாம் நான் போட மாட்டேங்க. அந்த மாரி எனக்கு பிடிக்காது. பாருங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த டம்ளர் வெள்ளி டம்ளர் பார்த்தீங்கன்னா, அந்த போர் தண்ணினால அப்படியே கரை பிடிச்சிருச்சு. நம்ம என்னதான் விளக்கி எடுத்தாலும் அந்த கரை மட்டும் போகவே மாட்டேங்குது. அது அப்படியே இதாயிருச்சுங்க. இன்னொரு வெள்ளி டம்ளர் பார்த்தீங்கன்னா, அது ஓட்டையாயிருச்சு. அதில காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சாமி முன்னாடி. லேசா தண்ணி ஊத்துனா லேசா ஒளிகிட்டு வரும். பாருங்க நல்லா அப்படியேவும் பளிச்சுன்னு ஆயிருச்சுங்க. சூப்பரா ஆயிருச்சு. பார்க்கும்போதே பளபளன்னு உப்பு தண்ணியில விளக்குன மாரியே தெரியாது. நம்ம போர் தண்ணியில தான் விளக்கியிருக்கோம். எல்லாம் விளக்கி வெயில்ல காய வச்சு சந்தனம், குங்குமமெல்லாம் வைக்கும்போது பார்க்கவே லட்சுமி கடாட்சியமா மங்களகரமா இருக்கும் பாருங்க. எல்லாம் தொடச்சு நான் பார்த்தீங்கன்னா வெயில்ல வைக்கல. அப்படியே துணிய வச்சு அப்படியே தொடச்சு சந்தனம், குங்குமம் வைக்கும்போது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும்னு. நான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா சாமி ஃபோட்டோஸு, பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவி சந்தனம் பொட்டு வச்சு, பூ வச்சு விளக்கேத்தும்போது நான் அடிக்கடி பார்ப்பேன் பாருங்க. எனக்கு ஆசையா இருக்கும். நல்லா பளிச்சுன்னு மங்களகரமா நல்லாயிருக்கும்.
ஒரு 2 நாளைக்காவது திரும்ப திரும்ப பொழுதன்னைக்கு போய் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ஆசையா நல்லாயிருக்கும். யார் இந்த மாரி பார்ப்பீங்கன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியேவும் அந்த பிள்ளை ஏதோ ஒரு பொடி A1 பொடியா ஏதோ ஒரு பொடி சொல்லுச்சுங்க. அந்த பொடிய வச்சு தான் அந்த பிள்ளை விளக்குது. சாமி பாத்திரம், பூஜை பொருள் எல்லாத்தையுமேவும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி. அந்த பொண்ணுக்கு அந்த பவுட்ரு பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த லிக்விடு ஊத்தி விளக்கி எனக்கு இது பழகிருச்சுங்க. பாருங்க நல்லா சூப்பரா மங்களகரமா ஆயிருச்சு. இப்போ ஃபுல்லா எல்லாமே பொட்டு வச்சு எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய். நன்றி, வணக்கம்.